ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், சோஷியல் மீடியாவுல விஜய் பெருசா அஜித் பெருசான்னு அவங்க ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பேபி ஷாலினி இப்ப ஒரு ஸ்வீட்டான உண்மையை சொல்லிருக்காங்க. தளபதியும் தலையும் நிஜ வாழ்க்கையில எவ்ளோ க்ளோஸா இருக்காங்க தெரியுமா? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. ஜனநாயகன் படத்தோட சினிமாவிலிருந்து விலகி தற்போது தமிழக வெற்றிக் கழகம் கட்சிப் பணிகளில் முழு வீச்சில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய். 2. மறுபக்கம் நடிகர் அஜித்குமார் தனது கனவு பயணமான கார் ரேசிங்கில் பிஸியாக இருக்கிறார். போட்டிகள் முடிந்த பிறகே அடுத்த படத்தில் நடிக்க உள்ளார். 3. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளிலும் விருது விழாக்களிலும் நடிகை ஷாலினி அஜித்குமார் அதிகம் கலந்து கொண்டு வருகிறார். 4. அப்படி ஒரு விருது விழாவில் பேசிய ஷாலினி, அஜித் விஜய் இருவருக்கும் இடையில் மிக ஆரோக்கியமான உறவு இருப்பதாக தெரிவித்துள்ளார். 5. ஒருவரின் வெற்றிக்காக மற்றொருவர் உண்மையாகவே மகிழ்வார்கள், அது பார்ப்பதற்கு மிகவும் அழகானது என அவர்களின் நட்பை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். 6. சினிமா உலகில் கடும் போட்டியாளர்களாக பார்க்கப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து வருகிறார்கள். 7. பல வருடங்களாக திரையுலகில் உலாவரும் இந்த வதந்திகளுக்கு ஷாலினியின் இந்த பேச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ரசிகர்கள் கருதுகிறார்கள். கண்ணா, ஸ்கிரீன்ல அவங்க மோதிக்கலாம், ஆனா நேர்ல அவங்க கட்டிப்பிடிச்சுக்கிற நண்பர்கள். ரசிகர்கள் இத உணர்ந்து அவங்க 2 பேரோட வெற்றிக்காகவும் ஒன்னா சேர்ந்து விசில் அடிக்கணும்னு ஷாலினி மேம் மறைமுகமா சொல்லிருக்காங்க. விஜய் அஜித் நட்பு இப்போ சோஷியல் மீடியாவுல ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப உருவாக்கியிருக்கு பாஸ். It's a beautiful revelation from Shalini Ajit, reminding everyone that healthy competition and deep friendship can indeed go hand in hand in the world of cinema, boss. ஷாலினி மேம் சொன்ன இந்த தளபதி நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்கள் இனிமேலாவது சண்டை போடாம இருப்பாங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டார் கிசுகிசுகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.